வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பள்ளிகளில் பயிலக்கூடிய 88.12% மாணவ மாணவிகள் வந்து தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக சென்னை நுங்கம்பாக்கம் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியை சேர்ந்த மாணவிகள் வந்து 100% வந்து 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் இந்த பள்ளியானது தேர்ச்சி பெற்றிருக்கிறது. தற்பொழுது நுங்கம்பாக்கம் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தான் நாம் இருக்கிறோம். இந்த பள்ளியினுடைய முதல்வர் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் மேடம். எத்தனாவது முறையா வந்து 100% தேர்ச்சி பெற்றிருக்கீங்க? எந்த அளவுக்கு வந்து மாணவிகளுக்கு ஊக்கம் கொடுத்து இந்த ஒரு ஒரு 100% தேர்ச்சியை எப்படி பார்க்குறீங்க? இது 2வது முறையாக நாங்கள் 100% தேர்ச்சி பெற்றிருக்கிறோம். இந்த தேர்ச்சிங்கிறது எங்களுக்கு வந்து மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த தேர்ச்சியை நாங்கள் அடைவதற்கு எங்களுக்கு வந்து ரொம்ப பக்கத்துணையாக இருந்து எங்களை வழிகாட்டினது எங்களுடைய கமிஷனர் சார், ஜேசி மேம், இஓ மேம், ஏஓ மேம், சிஇஓ சார், இவங்களுடைய வழிகாட்டுதலின்படி தான் எங்களால் வந்து இந்த ஒரு சாதனையை புரிய முடிந்தது. அதாவது அவங்க வந்து பிள்ளைங்களுக்கு எந்த மாதிரி நாங்கள் கோச்சிங் கொடுக்கணும், பிள்ளைங்களை எந்த மாதிரி நாங்கள் வந்து அவங்களுக்கு வழிநடத்தி போனோம் அப்படிங்கிறத எங்களுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு முன்னாடியும் எங்களுக்கு சொல்லுவாங்க. இப்போ குவார்ட்டர்லி எக்ஸாம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு ஃப்ரீ குவார்ட்டர்லி வச்சு டீம் அமைச்சு கொஸ்டின் பேப்பர் எடுத்து கொடுத்து ஸ்லோ லேர்னர்ஸ் அந்த பிள்ளைங்களுக்கு எந்த மாதிரி படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின், நல்லா படிக்கிற பிள்ளைங்களுக்கு இன்னொரு விதமான டைப் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் கொடுத்து அடிக்கடி பிள்ளைங்களுக்கு டெஸ்ட்டு வச்சு பயிற்சி கொடுக்க சொல்லுவாங்க. அந்த பயிற்சி பிள்ளைங்களை வந்து நல்ல ஒரு தேர்வுக்கு ஆயத்தப்படுத்துறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தது. ஒரு குவார்ட்டர்லி மட்டும் இல்லாமல் ஆஃபர்லி, ரிவிஷன், இப்படி எல்லா எக்ஸாம்லேயுமே அவங்க வந்து எங்களுக்கு வந்து ஒரு தனி கவனம் பிள்ளைங்களுக்கு எந்த மாதிரி செலுத்தணும் அப்படிங்கிறத வழிகாட்டுதலாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பிள்ளைங்களை காலையில் 8 o'clock ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்க சொன்னாங்க. அதே போல் ஈவினிங்கும் 3:30 6:30 வரை பிள்ளைங்களை உட்கார வச்சு மெதுவாக ஸ்லோ லேர்னர்ஸ் அந்த பிள்ளைங்களுக்கு தனி கவனம் கொடுத்து அந்த பிள்ளைங்களுக்கு பயிற்சி கொடுத்துட்டு வந்தோம். ஈவினிங் வந்து அவங்களுக்கு பிள்ளைங்களுக்கு வந்து அவங்க சோர்வடைந்து விடக்கூடாது என்பதற்காக எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து பிள்ளைங்களுக்கு மாலையில் சுண்டல், பர்பி, அவல் இப்படி போன்ற ஸ்நாக்ஸை கொடுத்து பிள்ளைங்களை படிக்க வைத்ததுனால பிள்ளைங்க அதிக நேரம் உட்காந்து படிக்க முடிந்தது. இப்படி எல்லாருடைய கூட்டு முயற்சி, அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய ஆசிரியர்கள் அவங்களும் வந்து பிள்ளைங்களை தனி கவனம் செலுத்தி படிக்க வைப்பாங்க. ஸ்லோ லேர்னர்ஸுக்கு தனியாக அவங்கள உட்கார வச்சு அவங்களுக்கு தனியாக பயிற்சி கொடுத்து அவங்க கூடவே இருந்து அவங்களுக்கு படிப்பில் மட்டும் இல்லாமல் வேறு குடும்ப சூழ்நிலைகளையும் கேட்டறிந்து அவங்களுக்கு தேவையான எல்லாவித பொருளாதார சூழ்நிலை எல்லாவற்றிலையுமே அவங்க உறுதுணையாக இருந்து பிள்ளைங்களுக்கு தனி கவனம் செலுத்தினதுனால தான் இந்த அளவு நாங்கள் இந்த 2 வருடமாக இந்த 100% எங்களால் அடைய முடிந்தது. மாநகராட்சி பள்ளிகளில் வந்து மாணவர்களுக்கும் சரி ஆசிரியர்களுக்கும் இருக்கக்கூடிய சவால்கள் என்னென்னா அதை எப்படி வந்து இந்த 1 வருட காலமாக சந்தித்து மாணவிகளுக்கு பயிற்சி கொடுத்துட்டு? பிள்ளைங்களுடைய சவால்கள் என்னென்னா, பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்க கொஞ்சம் அடிக்கடி வந்து லீவு போடுவாங்க. அவங்க லீவு போடாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் என்ன பண்ணணுமோ, கண்டிப்பாக இன்றைக்கி ஸ்கூலுக்கு போயிடணும் அப்படிங்கிற சூழ்நிலையை உருவாக்கணும். லீவு போட்டு அவளால் படிக்க முடியாது. கண்டிப்பாக வீட்டில் படிக்கக்கூடிய சூழ்நிலை இல்லவே இல்லைங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த ஸ்கூலுக்கு வரணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டை பிள்ளைங்களுக்கு ஆசிரியர்கள் கொடுத்தாங்க. கண்டிப்பாக போயிடணும், லீவ் எடுக்கக்கூடாது, அவங்கள வந்து ரொம்ப நாங்கள் பனிஷ்மெண்ட் கொடுத்து அப்படி கொடுத்த எதுவுமே நாங்கள் செய்யலை. அவளாவே விருப்பப்பட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்ததுனால பிள்ளைங்க லீவ் போடாமல் வந்தாங்க. அதன் காரணமாகவும் இந்த 100% அடைவதற்கு எங்களுக்கு ஒரு பெரிய துணையாக இருந்தது. நிச்சயமாக முதல்வர் கூறியதை கேட்டோம். தற்பொழுது வந்து இந்த நுங்கம்பாக்கம் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் வந்து முதல் மதிப்பெண் எடுத்திருக்கக்கூடிய ஆர்த்தி நம்முடன் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஜெயஸ்ரீ நம்முடன் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் ஜெயஸ்ரீ, முதல் மதிப்பெண் எடுத்திருக்கீங்க, எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது? எத்தனை மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க? என் பேர் ஜெயஸ்ரீ. நான் 600க்கு வந்து 572 மார்க் எடுத்திருக்கேன். சென்னை கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் எதிர்பார்த்த மார்க் கிடச்சிருக்கு. அதுக்கான ஹார்ட் ஒர்க்கையும் போட்டிருக்க டீச்சர்ஸுடைய சப்போர்ட்ஸும் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 6 மணி வரைக்கும் ஸ்பெஷல் கிளாஸ் வச்சுருக்காங்க, காலையில் ஸ்பெஷல் கிளாஸ் வச்சுருக்காங்க. ஹெச்எம்எஸுடைய சப்போர்ட்டும் ரொம்ப இருக்குது. அடுத்து என்ன படிக்க போகிறீங்க? நான் வந்து பிகாம் ஜென்ரல் எடுக்கலான்னு இருக்கேன் ஒரு நல்ல காலேஜில். ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு தான், ஃபீஸ்னால் அவ்வளோ கட்ட முடியாது, அதனால் ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் எடுக்கலான்னு இருக்கேன். அதுக்கப்புறமா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கான்னு நினைக்கிறேன். ஆர்த்தி ஜெயஸ்ரீயுடைய தகப்பன் நம்மளோட இருக்கிற அவரிடம் கேட்கலாம். வணக்கம் சார், உங்கள் பொண்ணு வந்து முதல் மதிப்பெண் எடுத்திருக்காங்க, எந்த அளவுக்கு அது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மெயினாக அவங்க ஹெச்எம்மும் உள்ள டீச்சருங்க, எல்லா டீச்சருங்களும் தான் மெயின் காரணம். அதேமாரி இவ்வளோ நல்லா படிப்பா. ஸ்கூல்லேருந்து வரும்போது அங்கேயும் வீட்லேயும் வந்து ஒரு 6 மணிலேருந்து 12 மணி முடியலும் படிப்பா. காலையிலையும் படிப்பா. அவ்வளோ மெயின் படிப்பு தான் முக்கியம். படிப்பா, நல்லா படிப்பா.
அதுவும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. நிச்சயமாக தனியார் பள்ளிகளுக்கு நிகராக வந்து இன்று வந்து மாநகராட்சி பள்ளிகளில் பயிலக்கூடிய மாணவிகளும் மாணவர்களும் வந்து ஒரு முன்னிலையை அடைந்து வரக்கூடியது நிச்சயமாகவே மகிழ்ச்சியான ஒன்றாக இருக்கிறது. சத்தியம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரவீனுடன் செய்தியாளர் மாயாவதி.